நாட்டில் பெண் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருப்பது கவலை அளிப்பதாக உள்ளது என உச்சநீதிமன்றம் கவலை. பெண் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பில் அக்கறை கொண்டே கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்ததாக தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு கருத்து. முதலமைச்சரின் முதலாவது தனிச் செயலாளராக உமாநாத் IAS நியமனம், இரண்டாவது செயலாளராக சண்முகமும், மூன்றாவது செயலாளராக அனுஜார்ஜும் நியமனம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் இதற்கு மேல் அவகாசம் வழங்க முடியாது, உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். ஒன்றிய அரசின் உயர் பதவிக்கான நேரடி நியமனங்கள் சமூக நீதி மீதான நேரடி தாக்குதல், முதலமைச்சர் MK ஸ்டாலின் கடும் கண்டனம். ராஜீவ்காந்தி பிறந்தநாளையொட்டி டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் ராகுல் காந்தி மலர் தூவி மரியாதை. அப்பா, உங்கள் நினைவுகளை என்னுடன் எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்கான உங்கள் கனவை நிறைவேற்றுவேன் என எக்ஸ் தளத்தில் பதிவு. மேற்படிப்புக்காக நியூசிலாந்து செல்லும் இந்திய மாணவர்களுக்கான விசா கட்டணத்தை உயர்த்தியது நியூசிலாந்து. 19,000 ரூபாயாக இருந்த கட்டணம் 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டு தற்பொழுது 38,190 உயர்த்தப்பட்டுள்ளது. இயக்குனர் மாரி செல்வராஜை பார்த்தால் பொறாமையாக இருக்கிறது என இயக்குனர் மணிரத்னம் பேச்சு. வாழை திரைப்பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மணிரத்னம், மாரி செல்வராஜ் மக்களை எப்படி தத்ரூபமாக நடிக்க வைக்கிறார் என்று தெரியவில்லை என்று வியந்து பாராட்டினார். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியத்திற்கான அகவிலைப்படியை 2வது முறையாக உயர்த்தியது மத்திய அரசு. 7வது ஊதிய குழு பரிந்துரைப்படி செப்டம்பர் மாதம் அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் 3% அகவிலைப்படிக்கு உயர்வு கிடைக்க வாய்ப்பு என்று தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திரைப்பட இயக்குனர் நெல்சன் மனைவி மோனிஷாவிடம் போலீசார் விசாரணை. சம்பவ் செந்தில் கூட்டாளியான மொட்டை கிருஷ்ணனுக்கு அடைக்கலம் கொடுத்தாரா என்ற கோணத்தில் விசாரிக்கப்பட்டு வருவதாக தகவல். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.